இந்த படம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நான் யாரை சொல்ல போகிறேன் அப்படின்னு தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஏன்னா இப்போ வந்துட்டு சிபி சக்கரவர்த்தியா இல்லை அஸ்வத் மாரிமுத்தா, இந்த படம் வந்து ஆல்ரெடி ஷூட் போயிருக்கணும் இந்நேரம். இப்போ வரைக்கும் போகாதது காரணம் இந்த படம் வந்து சிபி சக்கரவர்த்தி பண்ணலன்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அஸ்வத் மாரிமுத்து தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறார். அதுதான் உறுதியான விஷயம். ஆனால் அதை ஏன் வெளியில் சொல்லாமல் இன்னும் வந்து ஒரு சஸ்பென்ஸில் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் சிபி சக்கரவர்த்தியும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. இது சம்மந்தமாக அஸ்வத் மாரிமுத்து சமீபத்தில் கூட ரஜினிகாந்தை சந்தித்து பேசினார். படத்துடைய ஃபுல் ஸ்கிரிப்டையும் சொல்லிட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது வந்து நம்ப தகுந்த ஒரு வட்டாரத்துலேருந்து நம்ம கலெக்ட் பண்ண தகவல். இதை நான் கதையெல்லாம் கேட்டுட்டு ரஜினி சொன்ன விஷயந்தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது பொங்கலுக்கு கொண்டு வந்துடணும். அதை நோக்கி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கன்ற அளவுக்கு வந்து அஸ்வத் மாரிமுத்துக்கு சொல்லிட்டார். அதனால் ரஜினிகாந்த் படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறான்ற குழப்பம் இல்லை. அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியில் அனௌன்ஸ் பண்ணணும். அது மட்டும்தான் பாக்கி. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் தெரிய வந்துடும். இதை வந்து சீரியஸாக அஸ்வத் மாரிமுத்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் ஃபேக்ட். சார், இப்போ அஸ்வத் மாரிமுத்து வந்து ரஜினி சார் படத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் வந்து இருக்குது. சிம்பு அவர்களோட ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த படம் என்ன ஆகும் சார்? இல்லை, எல்லார்ட்டையும் பேசிட்டு தான் இந்த படத்துக்கு போயிருக்காரு அவர். ஒன்று ஏஜிஎஸ் நிறுவனம் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதே மாதிரி சிம்புக்கிட்டையும் சொல்லிட்டார், இந்த மாதிரி இந்த படத்தை முடிச்சுட்டு நான் வரேன். அவங்க 2 பேரும் கூட பார்த்துருப்பாங்க. என்னென்னா, ரஜினிகாந்த் படத்தை டைரக்ட் பண்ணார்னா ஆக்சுவலாக அவருடைய பொட்டன்ஷியாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. அந்த டைரக்டர் அடுத்து வந்து சிம்புவோட படம் பண்ணும்போது ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கும் அது ப்ளஸ்ஸு, சிம்புக்கும் ப்ளஸ் தானே. அதனால் அது 2 பேருமே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேப்பில் இப்போ இந்த அரசன் படம் முடிஞ்ச உடனே தான் அந்த படத்துக்கு போகிறதா இருந்தார். இப்போ இந்த படம் இல்லை அப்படின்றதுனால டியூடு படம் பண்ணார்ல கீர்த்தீஸ்வரன், அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் சிம்பு. அந்த படத்துடைய படப்பிடிப்பு வந்து இந்த செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகிடுது. செப்டம்பர் அக்டோபர்லாம் அந்த படம் தான் பண்ண போகிறார் சிம்பு. அதுக்கான ப்ரொடியூசர் மட்டும் இன்னும் தீர்மானமாகல. ஏன்னா கீர்த்தீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த தெலுங்கு ப்ரொடியூசரோட பண்ணியிருக்கார் இல்லையா, மைத்ரி மூவிஸ். அதனால் அந்த மைத்ரி மூவிஸ்க்கு ஒரு கமிட்மெண்ட் அவருக்கு இருக்குது. அவங்களோட பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அது சம்மந்தமாக சிம்புவோட சேர்ந்து அவங்களாம் பேசணும். த்ரூ ஆச்சுன்னா அவங்க பண்ணுவாங்க, இல்லை வெளியிலேருந்து வேற ஒரு ப்ரொடியூசர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக கீர்த்தீஸ்வரனோட இந்த செப்டம்பர் அக்டோபரில் சிம்பு ஒர்க் பண்ணுறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை.